அவசர கால ஊர்திகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் எனும் வார்த்தை வலமிருந்த இடமாக பெரிய எதிரொலித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா முன்னாடி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஆரம்பித்து இங்கே முடிய எழுதியிருக்கும். ஏன்னா இப்படி எழுதினா தான் முன்னாடி போகிற வாகனத்தில் பார்க்கும்போது ஆம்புலன்ஸுங்கிற வார்த்தை இப்படி மிரரில் கிடைக்கும். அப்போ நம்ம ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதனால தான் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. வானில் உள்ள பொருட்கள் ஈரிலா தொலைவில் உள்ளன. இதில் ரீ தப்பு, இந்த ரீ ஒரு ஈரிலா. எனவே குழியாடி ஏற்படுத்தும் பிம்பம் தலைகீழாகவும் சிறியதாகவும் இருக்கும். அதாவது வானத்தில் இருக்க பொருட்கள் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இன்ஃபினிட்டிவ். அதனால் குழியாடியோட பிம்பம் தலைகீழாக மற்றும் சிறியதாக இருக்குது. வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடிகளில் பின்வரும் சொற்றொடர் எழுதப்பட்டிருக்கும். அப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தேன் they appear. ஆடியில் பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருட்கள் மிக அருகில் உள்ளன. அதாவது பைக்கில் அந்த கண்ணாடியிலலாம் எழுதி போட்டிருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த கண்ணாடியில் பின்னாடி வர பைக்கு தெரிகிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த பைக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. சில உயிரினங்கள் இயல்பாகவே தங்களுக்குள் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன. இந்த பண்பிற்கு உயிரி ஒளிர்தல் என்று பெயர். கடலின் அடி ஆழத்தில் ஒளி குறைந்த பகுதியில் வாழக்கூடிய சில வகையான புழுக்கள், மீன், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன் போன்ற உயிரினங்கள் மற்ற உயிரினங்களிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள இத்தகைய மின்னுகின்ற அல்லது ஒளிரும் பண்பை பெற்றுள்ளன. மின்மினி பூச்சி நமக்கு தெரியும்ல, நைட்டு பார்த்தோம்னா ஒளிரும். இது மூலமான ஃபோட்டோலுமினசன்ஸ் மூலமாக. அதே மாதிரி தான் கடலுக்கடியில் வாழ்கிற சில வகை புழுக்கள், மீன், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன், இந்த உயிரினங்கள்லாம் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன. இது தான் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோலுமினசன்ஸ். இதுக்கு உயிரி ஒளிர்தல் அப்படின்னு பெயர். இந்தியாவைச் சேர்ந்த நரீந்தர் கபானி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நரீந்தர் கபானி.